பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பற்றி சொன்னீங்க. பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய குற்றங்கள் குறித்து நான் சொல்லணும்னா, இந்த அரசை பொறுத்த மட்டும் எந்த குற்றம் நடந்தாலும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தயவுதாட்சியமின்றி கடுமையாக நடவடிக்கை எடுத்து வருகிறோம். எனவே இது குறித்து சில தகவலின் புள்ளிவரலையும் இந்த அவையில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் தேசிய சராசரி 66.4 விழுக்காடு என்றால், தமிழ்நாட்டில் இந்த குற்றங்கள் 24 விழுக்காடு தான். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவாக நடக்கிற மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகளில் தேசிய சராசரி 4.7 விழுக்காடு என்றால், தமிழ்நாடு தான் 1,00,000 பேருக்கு 1.1 என்ற அளவில் நாட்டிலேயே குறைவான குற்றங்கள் நடக்கிற மாநிலமாக இருக்குது. பெண்களுக்கு எதிரான வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறதுல தேசிய சராசரி 75.5 விழுக்காடு. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த சராசரி 90.6 விழுக்காடு. 2004 நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்களில் சென்னை 2வது இடம் பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் விட பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் குறித்து தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு. அதிமுக ஆட்சியினுடைய பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் பெண்கள் பாதுகாப்பில் ஒரு கரும்புள்ளி. ஆனால் திமுக ஆட்சியில் பெண்களை பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அனைத்து தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் பணிக்கு செல்லக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கிறது என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.